வணக்கம். நான் ராஜரத்னம் கனகராஜன், ஃபவுண்டர் CEO ஆஃப் Essar Engineers. நம்ம இன்றைக்கி ஒரு புதுவிதமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், நம்ம வெர்ஜின் கோகோனட் ஆயிலில் ட்ரை ப்ராசஸ் இருக்குது, வெட் ப்ராசஸ் இருக்குதுன்னு. இன்றைக்கி நம்ம பேச போகிறது ட்ரை ப்ராசஸில் மறுபடியும் 2 விதமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஒன்று ஸ்க்ரூ ப்ராசஸ்ஸு, இன்னொன்று ஹைட்ராலிக் ப்ரெஸ் ப்ராசஸ்ஸு. இந்த ஃபேக்ட்ரி ஹைட்ராலிக் ப்ராசஸை செட் பண்ணியிருக்கோம் வெர்ஜின் கோகோனட் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஃபேக்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு 25,000 காய் பெர் டே ப்ராசஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உண்டான மிஷின்ஸ் இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது ஒரு யங்ஸ்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணது. நாங்கள் டோட்டலாக கைட் பண்ணோம், பில்டிங் லேஅவுட்டில் இருந்து அது மெஷின் இன்ஸ்டாலேஷனு, ட்ரைனிங்கு, மார்க்கெட்டிங் முதற்கொண்டு நாங்கள் ட்ரெயின் பண்ணோம். இப்போ இந்த மிஷின் என்னோட பின்னாடி பேக்ரவுண்டில் இருக்கிற மிஷின் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நட் கவுண்டர் இருக்கும். ஏன்னா இது ஒரு லேபர் எஃபிஷியன்சியை கரெக்டாக மெஷர் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு நட் கவுண்டர், அது டீஷெல்லிங் பேரிங் மிஷின், டீஷெல்லிங் போகும். டீஷெல்லிங் போனதுக்கப்புறம் அடுத்தது ப்ரௌன் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறதுக்காக பேரிங் பண்ணுற மிஷின் பேரிங் பண்ணுவாங்க. இங்கே லேடிஸ்க்கு இங்கே பேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறதுக்கு ஸ்லைசஸில் போயிடணும். ஸ்லைசிங்க்கு அப்புறம் ஒரு ஸ்டெர்லைசரில் இருக்குது, ஸ்டெர்லைஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஏன்னா ஸ்டெர்லைஸ் ஆன பிறகு ஒரு பின்மில்லுக்கு போய் பின்மில்லில் பொடி பொடியாக வெள்ளை தேங்காய் பவுட்ரு அப்புறம் ட்ரையரில் போயிட்டு ஃபுல்லாக ட்ரை ஆகி வந்துடும். இது ட்ரை ஆன பிறகு இந்த மீட்டை நான் ஏற்கனவே சொன்ன மாரி அந்த ட்ரை ப்ராசஸில் ஒன்று ஸ்க்ரூ ப்ரெஸ்ஸு, இன்னொன்று ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸு. இந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இதில் டெசிகேட்டட் கோகோனட் பவுடரை ப்ரெஸ் பண்ணி ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸில் பண்ணி ஒரு 40% ஆயில் எடுக்க முடியும். 42% மட்டும் ஆயில் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த ரெசிடியூ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு மீடியம் ஃபேட் டெசிகேட்டட் கோகோனட் பவுடராக போயிடும். அது வெளியே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பல்வரைசரில் போட்டோம்னா அந்த டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் இது ஒரு மீடியம் ஃபேட் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர். இந்த மீடியம் ஃபேட் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் என்ன மாதிரி அப்படின்னா, உங்களுக்கு மீடியம் ஃபேட் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் மார்க்கெட்டில் நல்லா விற்க முடியும். அதனால் இப்போ என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, விசிஓவும் பண்ண முடியும், ஒரு மீடியம் ஃபேட் டெசிகேட்டட் கோகோனட் பவுடரும் பண்ண முடியும், அட் தி சேம் டெசிகேட்டட் கோகோனட் ஹை ஃபேட் டெசிகேட்டட் கோகோனட் பவுடரும் பண்ண முடியும். ஸோ இது ஒரு மல்டி ப்ராடக்ட் மாரி வந்ததுனால இவங்களால ஈஸியாக மார்க்கெட் பண்ணி ஒரு கோகோனட்டை வேல்யூ எடிஷன் பண்ணி நல்ல ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு டோட்டலாக கைடன்ஸ் கொடுத்தது எஸ்ஆர் இன்ஜினியர்ஸ். இதுமாரி நியூ என்டர்ப்ரனர்ஸ் யாராவது உங்களுக்கு இந்தமாரி ப்ராஜெக்ட் பண்ணணும், கைட்லைன்ஸ் வேணும், நாலேஜ் வேணும் அப்படின்னா எங்கள்கிட்ட இந்த வீடியோ கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களை எப்போனாலும் காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் டர்ன்கீ சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இது இந்த நாலேஜ் இருந்து தான் பண்ணணும் இல்லை, பட் எங்கள்கிட்டே ஃபுல்லாகவே நாங்கள் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி இந்த ப்ராஜெக்டை எப்படி அப் டு பாட்லிங், தேங்காய் பர்ச்சேஸ்லேருந்து பாட்லிங் மட்டும் உங்களுக்காக நாங்கள் கைட் பண்ணி உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணித்தர முடியும். நீங்கள் எப்போனாலும் இதுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். வணக்கம்.